கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. உள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கீரி போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. வெந்து குடஞ்சி வந்துருச்சு. இதில் இப்போது 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு டபுளாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுருவோம். கொதிக்கட்டும். இந்த கொதிச்சிருச்சுங்க. அரிசியை போட்டு விடலாம். இன்றைக்கி நான் பச்சை அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி விட்டுருவோம். நல்லா தம்மாகட்டும். திறந்து பார்க்கலாம். ஓகேங்க, சூப்பர்.